தங்கள் மனம் கவரும் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நெடிந்த உயரம், உயரத்திற்கு ஏற்ப பருமனற்ற பூசினார் போன்ற மெல்லிய உடல்வாகு, கூர்மை மிக்க அகன்ற விழிகள், பரபரப்பும் துடிதுடிப்பும் மிக்க தோற்ற பொலிவு, கேசமற்ற தலை, சிறுமிக்கொண்டே பேசும் பிரத்யேக குரல் வளம் என தோற்ற காரணிகளையும் வழக்கறிஞர், சட்ட ஆலோசகர், எழுத்தாளர், நாடக மற்றும் பத்திரிகை ஆசிரியர், நகைச்சுவை கலைஞர், தயாரிப்பாளர், இயக்குனர், கதையாசிரியர், வசனகர்த்தா, அரசியல் விமர்சகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற பன்முக திறன்களை தன்னுள் கொண்ட சிறப்பு காரணிகளையும் உடையவர்தான் கலை உலகின் மாபெரும் சாணக்கியர் மறைந்த சோ ராமசாமி ஆவார். இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தை உடையவரான சோ ராமசாமி அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது, கிரிக்கெட் பிளேயராக விளங்கிய தருணம் எப்போது, எப்போட்டியால் பத்திரிகை துறையில் கால் பதித்தார், உனக்கு நடிப்பு வராது என நண்பர்கள் கூறிய நிலையில் எப்படி கலைத்துறையில் கால் பதித்து சாதனை புரிந்தார், முத்திரை பதித்த நாடகங்கள் மற்றும் திரைப்படங்கள் எவை, மக்கள் திலகம் எம்ஜிஆரால் நிகழ்ந்த நெகிழ்ச்சிகரமான நிகழ்வு என்ன, ராஜீவ்காந்தி மரணத்தை முன்னரே கணித்த ஆத்ம நண்பர் யார், காமராஜர் உள்ளிட்ட மாபெரும் அரசியல் தலைவர்களின் அன்பிற்கு பாத்திரமானது எப்படி, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் அரசியல் ஆலோசகராகவும் பிரதமர் நரேந்திர மோடியின் ராஜகுருவாகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது எப்படி, கலை நாயகி ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கு எவ்வழி உறவினர், யாரை மனம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு மிக்க வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1934 அக்டோபர் 5 வைதீக குடும்பத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் மற்றும் ராஜம்மாள் தம்பதியருக்கு சென்னை மயிலாப்பூரில் பிறந்த இரண்டாவது செல்ல மகன் மட்டுமின்றி பன்முக திறன் படைத்த செல்வ மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் ராமசாமி ஸ்ரீனிவாசன் எனும் இயற்பெயருடைய சோ ராமசாமி ஆவார். இவருடன் மூத்த சகோதரி ஒருவரும் அம்பி எனும் ராஜகோபால் என்கிற தம்பியும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். பெரும் கல்வியின் பின்புலமும் உயர் பொறுப்புகளும் மிக்க குடும்பத்தில் பிறந்த ராமசாமி அவர்களின் தாய் வழி தந்தை வழி தாத்தாக்கள் மட்டுமின்றி தகப்பனார் ஸ்ரீனிவாசன் மற்றும் சித்தப்பா உள்ளிட்டோரும் வழக்கறிஞர்கள் ஆவர். இவ்வாறு சட்ட பின்புலமிக்க குடும்பத்தில் பிறந்த சிறுவன் ராமசாமி அவர்களும் பின் நாட்களில் வழக்கறிஞராக மாறியதில் வியப்பேதும் இல்லைதான். சிறு வயதில் பார்ப்பதற்கு நன்கு பரபரப்பாகவும் துடிதுடிப்பாகவும் குறும்புகளை செய்தும் சேட்டைகள் பல புரிந்தும் நையாண்டித்தனமாக சோவென்று மழை பெய்வது போல் இடைவிடாமல் பேசி மற்றவரை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் ஆற்றல் படைத்தவராகையால் வீட்டினர் மற்றும் உறவினர்களால் ராமசாமி என்றில்லாமல் சோ என்ற செல்ல பெயரால் அழைக்கப்படலானார். இவ்வாறு வளர ஆரம்பித்த சிறுவன் ராமசாமி அவர்கள் தனது ஆரம்ப பள்ளி படிப்பை மயிலாப்பூரில் இயங்கி வந்த ஸ்ரீ கற்பகாம்பிகா பாலாம்பிகா பாடசாலா எனும் தாடி பள்ளியில் இனிதே ஆரம்பித்தவர் பின்னர் PS உயர்நிலை பள்ளியில் SSLC வரை படித்து முடித்தார். பின்னர் இன்டர்மீடியட் படிப்பை சென்னை லயோலா கல்லூரியில் வெற்றிகரமாக தொடர்ந்தவர் விவேகானந்தா கல்லூரியில் BSc ஜியோகிராஃபி இளங்கலை பட்ட படிப்பையும் நன்கு தொடர்ந்து பட்டதாரி இளைஞரானார். இவ்வாறு கல்வியில் மிகச்சிறந்த மாணவராக உருவெடுத்தவர் தனது பெற்றோர்களின் விருப்பத்திற்கு இணங்க சென்னை சட்டக் கல்லூரியில் சட்டம் பயில ஆரம்பித்தவருக்கு உற்ற நண்பரானவர்தான் திரை உலக குணச்சித்திர நாயகர் AR ஸ்ரீனிவாசன் ஆவார். சிறந்த கிரிக்கெட் வீரரான ARS அவர்களுடன் இணைந்து கிரிக்கெட் பிரியராக மாறிப்போன ராமசாமி அவர்கள் ஒரு சிறந்த பேட்ஸ்மேனாக ஃபர்ஸ்ட் டிவிஷன் வரை முன்னேற்றம் கண்டார். இது மட்டுமின்றி ஆல் இண்டியா ரேடியோவில் கிரிக்கெட் வர்ணனையாளராகவும் தன்னை வளர்த்து கொண்டார். இவ்வாறு தொடர்ந்த ARS மற்றும் சோ ராமசாமி நட்பு வட்டாரமானது பின்னர் நாடகம், சினிமா என பயணித்து இறுதி வரை நீண்டது எனலாம். சட்டக் கல்லூரியில் ராமசாமி அவர்கள் படித்து வந்த வேளையில்
மாலை வேளைகளில் நகைச்சுவை நாயகர் ஒய்ஜி மகேந்திரன் அவர்களின் தந்தையார் ஒய்ஜி பார்த்தசாரதி மற்றும் பிரபல நாடக எழுத்தாளர் பட்டு ஆகியோர் இணைந்து நடத்தி வந்த UAA எனும் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் என்ற நாடக குழுவின் நாடகங்களை தனது நண்பர் காத்தாயி கிட்டு மூலமாக காணச் சென்றார். அப்போது அந்நாடக குழுவின் ஆசிரியர் பட்டு அவர்களின் கதை வசனத்தால் நன்கு ஈர்க்கப்பட்ட ராமசாமி அவர்களுக்கும் அவரை போன்றே நகைச்சுவை கலந்த கதைகளை எழுத வேண்டும் என்ற பேராவல் படிப்படியாக மேலோங்கத்தான் செய்தது. இவ்வேளையில் தான் படித்த விவேகானந்தா கல்லூரியின் பெயரை கொண்டு தனது தம்பி அம்பி என்கிற ராஜகோபால், VR ஸ்ரீனிவாசன், நீலு ஆகியோர் இணைந்து 1950களின் வாக்கில் விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற ஜனரஞ்சகமிக்க நாடக குழு ஒன்றை ஆரம்பித்தனர். இந்நிலையில் ஏற்கனவே நாடகத்தால் ஈர்க்கப்பட்ட ராமசாமி அவர்களும் அந்நாடக குழுவில் இணைந்து நடிக்க விருப்பம் தெரிவிக்க, உனக்கு நடிப்பெல்லாம் சரிபட்டு வராது என நண்பர்கள் தவிர்க்க, பின்னர் என்ன, ராமசாமியின் திறமை அறிந்த UAA நாடகக்குழு அவரை நன்கு பயன்படுத்திக் கொண்டது எனலாம். இதனைத் தொடர்ந்து யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் நாடக குழுவால் மேடை ஏற்றப்பட்ட அண்டர் செக்ரட்டரி மற்றும் பெட்ரால்தான் பிள்ளையா உள்ளிட்ட மேடை நாடகங்களில் தோன்றி நடித்து சிறப்பிக்க ஆரம்பித்தார் ராமசாமி அவர்கள். இதன் பின்னர் ராமசாமி அவர்களின் பன்முக திறனை அறிந்த விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் குழுவினர் அவருக்கு அழைப்பு விடுக்க, அதனிலும் தனது திறமையை வெளிப்படுத்த நினைத்த ராமசாமி அவர்கள் தனது படைப்பில் உருவான மேடை நாடகங்களிலும் தோன்றி நடிக்கலானார். இதன் பேரில் இஃப் ஐ கெட் இட் என்ற தனது மேடை நாடகத்தை ராமசாமி அவர்கள் மேடையேற்றிய போதுதான் போலீஸ் ஆபீசர் கேரக்டரை ஏற்று ஜெய்சங்கர் அவர்களும், காத்தாடி என்ற பத்திரிகையாளர் கதாபாத்திரத்தை ஏற்று காத்தாடி ராமமூர்த்தி அவர்களும் நடித்து சிறப்பித்தனர். இவ்வாறு ஒரு பக்கம் UAA நாடக குழு, விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் என வெற்றிகரமாக பயணித்து வந்தவர், பகீரதன் அவர்கள் எழுதிய தேன்மொழியாள் என்ற மேடை நாடகத்தில் தான் ஏற்க வேண்டிய கதாபாத்திரத்திற்கு பெயர் தேடிய வேளையில் தனது சிறுவயது பட்ட பெயரான சோ என்ற பெயரிலேயே நாடகத்தில் நடித்து ரசிகர்களின் பெரும் வரவேற்பை பெற்றதால் அந்த சோ என்ற பெயரே பின்னர் சிறப்பு அடைமொழியாகி சோ ராமசாமி என்றே ரசிகர்களால் அழைக்கப்படலானார். இதனைத் தொடர்ந்து UAA நாடக குழுவால் மேடையேற்றப்பட்ட பட்டு அவர்களின் பெற்றால்தான் பிள்ளையா என்ற நாடகத்தில் மெட்ராஸ் பாஷை பேசிடும் மெக்கானிக் மாடசாமி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ராமசாமியின் திறனை கண்டு ரசித்த இயக்குனர் பீம்சிங் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகியோரின் வரவேற்பால் குடும்பத்தினரின் எதிர்ப்பையும் மீறி திரை உலகில் கால் பதித்தார் ராமசாமி அவர்கள். இதன் பேரில் 1963 சிவாஜி பிலிம்ஸ் தயாரிப்பில் பெற்றால்தான் பிள்ளையா நாடக கதையானது பார் மகளை பார் என்ற பெயரில் திரைப்படமாக வெளியான போது நாடகத்தில் ஏற்ற அதே மாடசாமி கதாபாத்திரத்தை ஏற்று மனோரமாவின் இணையாக சோ என்ற பெயரில் தமிழ் திரை உலகில் அறிமுகமானார் ராமசாமி அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து திரைப்பட வாய்ப்புகள் சோ ராமசாமி அவர்களை நோக்கி படையெடுக்கத்தான் ஆரம்பித்தன எனலாம். இதன் அடிப்படையில் நாகேஷுடன் இணைந்து தேன்மழை, நினைவில் நின்றவள், உலகம் இவ்வளவுதான், பொம்மலாட்டம் என நகைச்சுவை விருந்து படைத்த சோ அவர்கள் 1967 வெளியான மனம் ஒரு குரங்கு என்ற திரைப்படத்தின் வாயிலாக கதை வசனகர்த்தாவாக என தனது மற்றுமொரு திறனையும் வெள்ளித்திரையில் வெளிப்படுத்தினார். தனது அகன்ற உருட்டு வெளிகள், பிரத்யேக குரல் வளம் மற்றும் தோற்ற பொலிவு ஆகியவற்றால் நகைச்சுவை நாயகராகவே முற்றிலும் மாறிப்போன சோ அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் கண்ணன் என் காதலன், ஒளி விளக்கு, கணவன், என் அண்ணன், எங்கள் தங்கம், தேடி வந்த மாப்பிள்ளை உள்ளிட்ட எண்ணற்ற தொடர் திரைப்படங்களில் நடித்து எம்ஜிஆரின் பேரபிமானத்தை பெற்றவராகவே மாறிப்போனார். அடிமைப்பெண் என்ற திரைப்படத்தில் சோ அவர்கள் நடித்த போது அத்திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் ஜெய்ப்பூர் பேலஸில் நடைபெற்று வந்தன. அப்போது சக நடிகர்களுடன் எம்ஜிஆர் அவர்கள் உணவருந்த அமர்ந்த நிலையில் சோ அவர்கள் அங்கு இல்லாததை கண்டு விசாரிக்க, கடும் காய்ச்சலால் சோ அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை அறிந்த எம்ஜிஆர் அவர்கள் உணவை தவிர்த்துவிட்டு தனது மருத்துவரை அழைத்து கொண்டு உடல்நிலை பாதிக்கப்பட்ட சோ அவர்களை ஒரு தாயை போல கவனித்துக் கொண்டதை கண்ட சோ அவர்களும் மக்கள் திலகத்தின் கருணை உள்ளத்தை கண்டு வியந்து போன நெகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளும் நடந்தேறியதுண்டு. நடிகர் திலகத்தின் பேரன்பையும் பேரபிமானத்தையும் நன்கு பெற்றவரும் அவரால் திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவருமான சோ அவர்கள் சிவாஜி கணேசனுடன்
லக்ஷ்மி கல்யாணம், நிறைகுடம், எங்க மாமா, அருணோதயம், கௌரவம் என எண்ணற்ற திரைப்படங்களில் தோன்றி நகைச்சுவை விருந்து படைத்தவராவார். குறிப்பாக கலாட்டா கல்யாணத்தில் கே.ஏ. தங்கவேலுவின் மாப்பிள்ளையாக, தவ புதல்வனில் சி.ஐ.டி. சகுந்தலாவின் வில்லத்தனத்தை காட்டிக் கொடுக்கும் ஜேம்ஸ் என்ற கதாபாத்திரத்தை ரசிகர்கள் மறந்திருக்க இயலாதுதான். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருடன் ஷோ அவர்கள் நடித்த பொம்மலாட்டம், நீலகிரி எக்ஸ்பிரஸ், 1000 பொய் உள்ளிட்ட திரைப்படங்களை ரசிகர்கள் நிச்சயம் ஞாபகத்தில் கொண்டிருப்பார்கள். முத்துராமனுடன் சூரியகாந்தி, ரவிச்சந்திரனுடன் நினைவில் நின்றவள், ஏவிஎம் ராஜனுடன் தரிசனம் என தோன்றி நடித்து வந்த ஷோ அவர்கள் மனோரமாவுடன் இணைந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த பெருமைக்குரியவரும் ஆவார். பொம்மலாட்டம் என்ற திரைப்படத்தில் ஜாம் பஜார் ஜக்குவாக தோன்றிய ஷோ அவர்கள் மனோரமா பின்னணி மற்றும் நடிப்பில் வெளியான வா வாத்தியாரே ஊட்டாண்டு என்ற பாடலில் மனம் கவர்ந்ததை நிச்சயம் மறக்க முடியாதுதான். எம்ஜிஆர், ஜெயலலிதா இணைந்து நடித்த குமரி கோட்டம், மாட்டுக்கார வேலன், நீரும் நெருப்பும் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு பல திரைப்படங்களில் தோன்றி நடித்த ஷோ அவர்கள் 1973 கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியான வந்தாளை மகராசி என்ற திரைப்படத்தில் லக்ஷ்மியாக தோன்றிய ஜெயலலிதாவின் இணையாக, அப்பாவி கணவராக எம்.என். ராஜம் தம்பியாக தோன்றி நகைச்சுவை உச்சம் தொட்டிருப்பார். இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற மம்மி மம்மி மாடர்ன் பிரெட் காமெடி காட்சிகளை ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாதுதான். இதன் பின்னர் அடுத்த தலைமுறை நாயகர்களான ரஜினிகாந்துடன் 6 - 60 வரை, அடுத்த வாரிசு என நடித்த ஷோ அவர்கள் குரு சிஷ்யனில் ஜெயராம் என்ற வில்லத்தனமிக்க ஆலோசகர் கதாபாத்திரத்திலும், அதிசய பிறவியில் சித்திரகுப்தன் கதாபாத்திரத்திலும் கலக்கியிருப்பார். பிரபுவுடன் ஆனந்த், சத்யராஜுடன் உலகம் பிறந்தது எனக்காக என நடித்தவர் 1998 கமலஹாசன், பிரபுதேவா கூட்டணியில் உருவான காதலா காதலா என்ற திரைப்படத்தில் தனது நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தி இளைய தலைமுறையினரையும் நன்கு கவர்ந்திருப்பார். இத்திரைப்படமே ஷோ ராமசாமி அவர்கள் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. தங்களது விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் நாடக குழுவில் ஷோ அவர்கள் எழுதி மேடை ஏற்றிய முகமது பின் துக்ளக் என்ற மேடை நாடகமானது மிக மிக பிரபலமானது மட்டுமின்றி, மேடையே இல்லாத அப்போதைய சஃபயர் திரையரங்கில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை மாலை என 2 வேளைகளிலும் சிறு மேடை கட்டி நடத்தப்பட்டு எண்ணற்ற பார்வையாளர்களின் வரவேற்பை பெற்ற பெரும் சிறப்புக்குரியதாகும். இந்நாடகமே 1971 ஷோ அவர்களின் கதை, வசனம் மற்றும் இயக்கத்தில் அதே பெயரில் வெளியாகி வெற்றி பெற்றது. இது மட்டுமின்றி மிஸ்டர் சம்பத், யாருக்கும் வெட்கமில்லை, உண்மையே உன் விலை என்ன உள்ளிட்ட ஷோ அவர்கள் எழுதிய மேடை நாடகங்கள் அவருடைய இயக்கத்தில் பின்னர் திரைப்படங்களாக வெளியாகின. இது மட்டுமின்றி தேன்மழை, நினைவில் நின்றவள், நீலகிரி எக்ஸ்பிரஸ், பொம்மலாட்டம், 1000 பொய், நிறைகுடம் உள்ளிட்ட திரைப்படங்கள் ஷோ அவர்களின் கதை வசனத்தில் வெளியான திரைப்படங்களாகும். இதைப் போலவே வெயிட் அண்ட் சீ, வை நாட், வாட் ஃபார், சாத்திரம் சொன்னதில்லை, நேர்மை உறங்கும் நேரம், இறைவன் இறந்து விட்டானா என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ட், மெட்ராஸ் பை நைட் உள்ளிட்ட எண்ணற்ற மேடை நாடகங்களையும் எழுதி இயக்கி நடித்துள்ளார் ஷோ அவர்கள். ஹிந்து மகா சமுத்திரம், மகாபாரதம் பேசுகிறது, வால்மீகி ராமாயணம், நானே ராஜா உள்ளிட்ட புத்தகங்களை எழுதி சாதனை படைத்த ஷோ ராமசாமி அவர்கள் எங்கே பிராமணன், சம்பவாமி யுகே யுகே, வந்தே மாதரம், கூவம் நதிக்கரையினிலே, அதிக பிரசங்கம், மை டியர் பிரம்மதேவா, சரஸ்வதியின் செல்வன், ஜனதா நகர் காலனி உள்ளிட்ட நாடகங்களையும் எழுதி தயாரித்து இயக்கி நடித்துள்ளார். கர்ம வீரர் காமராஜருடன் நேருக்கு நேர் வாக்குவாதம் செய்து அதிக பிரசங்கி என அவரிடம் பெயரெடுத்த ஷோ அவர்கள் பின்னர் நாட்களில் அவருடைய பேரன்பிற்கு பாத்திரமாகி போனவராவார். காமராஜர் மட்டுமின்றி மொராஜி தேசாய் மற்றும் கிருபாலினி போன்றோர் ஷோ ராமசாமியால் மதிக்கப்பட்ட பெரும் தலைவர்கள் ஆவர். இவ்வாறு நாடகம் மற்றும் திரைத்துறையில் பன்முக கலைஞராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு ஜொலிக்க ஆரம்பித்த ஷோ ராமசாமி அவர்கள் தான் கற்ற சட்ட படிப்பை தவற விடாது 6 வருட காலம் வழக்கறிஞராகவும் பணியாற்றியதுடன் 12 வருட காலம் பிரபல டிடிகே நிறுவனத்தில் சட்ட ஆலோசகராகவும் பதவி வகித்தவர் ஆவார். இதன் பேரில் தொடர் பணிகளில் இடைவிடாமல் பயணித்தவரின் ஒரு நாள் தூக்கத்தின் அளவு 3 அல்லது 4 மணி நேரம் மட்டுமே என்பது ஆச்சரியமான தகவலாகும்.
அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மாணவர்களுடன் நடைபெற்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியில் மாணவர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூற நண்பர்கள் செய்த சிறு கலாட்டாவால் 5 ரூபாய் பெட் என்ற அடிப்படையில் பத்திரிகை ஒன்றை ஆரம்பிக்க ஆயத்தமானார் சோ ராமசாமி அவர்கள். இதையடுத்து பிரபல பத்திரிகை குழுமத்தின் உறவினருடன் இணைந்து அக்கால அரசியல் சூழ்நிலையை மனதில் கொண்டு துக்ளக் என்ற பெயரில் பாமரரும் புரிந்து கொள்ளும் வகையில் அரசியலை மையப்படுத்தி தனது நையாண்டித்தனம் மிகுந்த எழுத்தால் மக்களை கவர ஆரம்பித்தார் சோ அவர்கள். இவ்வேளையில் சோ ராமசாமி அவர்கள் பத்திரிகை ஆரம்பிக்கலாமா கூடாதா என பத்திரிகையாளர்கள் கூட்டம் போட்டு நடத்தும் அளவுக்கு இவருடைய வளர்ச்சி அசுரத்தனமாக இருந்தது என்றே கூற வேண்டும். அரசியலை பகுத்தாய்தல் செய்யும் மனோபாவமும் அதனுள் ஏற்படும் குறைகளை பாரபட்சமின்றி சுட்டிக்காட்டி நையாண்டித்தனமாக பேசி கட்டுரை எழுதும் தைரிய மனப்பாங்கும் என வளர்ந்த சோ அவர்களை நோக்கி அரசியலின் பார்வை திரும்பத்தான் ஆரம்பித்தது. இதன் பேரில் தமிழக அரசியல் மட்டுமின்றி இந்திய தேசிய அரசியலிலும் ஒரு மகத்தான இடத்தை பிடித்தார் சோ ராமசாமி அவர்கள். எல்.கே. அத்வானி மற்றும் வாஜ்பேயின் நெருங்கிய நண்பராக மாறிப்போன சோ அவர்கள் பிரதமர் மோடி அவர்களால் ராஜகுரு என்றும் வர்ணிக்கப்பட்டவர் ஆவார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பேரபிமானத்தை பெற்ற சோ அவர்கள் அவருடைய அரசியல் ஆலோசகராகவும் தன்னை நிலைப்படுத்தி கொண்டவராவார். ஜோதிடத்தில் நம்பிக்கை உடையவரான சோ அவர்களின் ஆத்ம நண்பரான ஜோதிடர் விஷ்ணு நம்பூதிரி அவர்கள் 1991 அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு மரண கண்டம் உள்ளது என்றும், எனவே அவர் கட்சி சார்பான மாநாடுகள் மற்றும் பயணத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என ராஜீவ்காந்தி அவர்களுக்கு எச்சரிக்கை கடிதம் அனுப்ப பின்னர் அது நிராகரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1991 தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற தேர்தல் கட்சி மாநாட்டில் ராஜீவ்காந்தி அவர்கள் பங்கு கொண்ட நிலையில் மனித குண்டுவெடிப்பின் காரணமாக அவர் உயிரிழந்தது வேதனையின் கடும் உச்சமாகும். மேற்கண்ட ஜோதிட தகவலை சோ ராமசாமி அவர்கள் ஒரு பேட்டியின் போது தெரிவித்திருந்தார். கவியரசர் கண்ணதாசனை மகாகவி பாரதியார் அளவிற்கு தன் மனதில் நிலைபெற வைத்த சோ அவர்கள் அவருடைய பரம ரசிகனாக மட்டுமின்றி இசை ஆர்வலராகவும் விளங்கியவர் ஆவார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பதவி காலத்தில், அதாவது 1999 நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற சோ அவர்கள் அப்பதவியை 2005 வரை வகித்தவராவார். இப்பேற்பட்ட பெருமைகளையும் சிறப்புகளையும் தன்னகத்தே உடையவரான சோ ராமசாமி அவர்கள் சவுந்தரா என்பவரை மனம் புரிந்தார். மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக ஸ்ரீராம் என்ற மகனும் சிந்துஜா என்ற மகளும் உள்ளனர். மகன் ஸ்ரீராம் அவர்கள் கல்வியில் நன்கு மேன்மையுற்று எலக்ட்ரானிக்ஸ் துறையில் பெரும் நிபுணராகவும் பவர் ப்ராஜெக்ட் துறையில் ஆலோசகராகவும் பணியாற்றி வருகிறார். இவர் திருமணம் முடிந்து தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகிறார். இவரைப் போலவே சோ அவர்களின் மகள் சிந்துஜா வானவர் படிப்பில் நன்கு முன்னேற்றம் கண்டு திருமணமாகி தனது குடும்பத்துடன் அமெரிக்காவில் வசித்து வருகிறார். மற்றுமொரு கூடுதல் தகவலாக சோ அவர்களின் தாயார் ராஜம்மாளும் கலை நாயகி ரம்யா கிருஷ்ணன் அவர்களின் பாட்டியும் உடன் பிறந்தவர்கள் என அறியப்படுகின்றனர். இதன் பேரில் ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கு சோ அவர்கள் அவருடைய தாய் வழி அண்ணன் உறவு என்ற அடிப்படையில் சொந்த மாமா என்ற தகவலும் உண்டு. இவ்வாறு நாடக உலகம், திரை உலகம் மற்றும் அரசியல் உலகம் என அத்துணை துறைகளிலும் தனது தீர்ந்த மதிநுட்பத்தால் பன்முக சாதனையாளராக வலம் வந்தவரும், தமிழக மக்கள் மனதில் மட்டுமின்றி உலகளவில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து தான் சொல்ல வந்த கருத்துக்களை பாமரரும் புரிந்து கொள்ளும் வகையில் பேசி அவர்தம் மனங்களில் நிலைபெற்று போனவருமான ஐயா சோ ராமசாமி அவர்கள் வயது முதுமையால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனது அன்பு சகோதரி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த 2 நாட்கள் கழித்து, அதாவது 2016 டிசம்பர் 7 திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக தனது 82 வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார். எண்ணற்ற விருதுகளை வென்ற சோ ராமசாமி அவர்களின் மறைவிற்கு பின்னர்தான், அதாவது 2017 அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களால் மத்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் என்ற விருது வழங்கப்பட்டது. அவ்விருதை மறைந்த சோ ராமசாமி அவர்களின் மனைவி சவுந்தரா அவர்கள் பெற்றுக்கொண்டார்.
சவுந்தரா அவர்கள் 2024ஆம் ஆண்டு காலமாகிவிட்டார். தன்னுடைய எண்ணற்ற பன்முக திறன்களால் தமிழக ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்து நீங்கா நினைவுகளுடன் நிலைபெற்று போன ஐயா சோ ராமசாமி அவர்கள் இப்புவி உலகில் உடலால் மறைந்தாலும் உள்ளத்தால் என்றும் மறையாமல் ரசிகர்களின் நினைவலைகளில் என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பது மிகையாகாது. இவரை போன்ற திரை உலக பன்முக நகைச்சுவை நாயகர்களான வசன மொழிகளாலும் முக பாவனைகளினாலும் தனது டைமிங் சென்ஸ் காமெடி மூலம் முத்திரை பதித்தவரும் 6 தலைமுறை திரை கலைஞர்களை கடந்தவரும் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனரும் எம்.ஆர். ராதா துணைவியை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டவருமான மறைந்த வி.கே. ராமசாமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், தாயாரின் மரணம், தந்தையாரின் கொடுமையால் சிறு வயதில் கடுமையாக பாதிக்கப்பட்டவரும், இந்திய இராணுவத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவரும், நாடக கலையால் ஈர்க்கப்பட்டு திரைத்துறையில் கால்பதித்து எண்ணற்ற குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்றவரும், கால ஓட்டத்தால் தன்னை நகைச்சுவை நாயகராக நிலைப்படுத்திக் கொண்டவருமான மறைந்த டெல்லி கணேஷ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், குடும்ப கதைகளின் முதன்மை நாயகரும் தன்னுடைய தீர்ந்த நடிப்பு மற்றும் வசன மொழிகளினாலேயே தமிழ் திரை உலகில் முத்திரை பதித்தவரும், நடிகர் கிஷ்முவின் அண்ணனும், கதை வசனகர்த்தா, தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் என பன்முக திறன்களை தன்னகத்தே உடையவரும், எண்ணங்கள் முழுமை பெறாமலேயே வேதனையுடன் மறைந்து போன விஸ்வநாதன் எனும் விசு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் மட்டுமின்றி, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத திரைக்கலை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத எவர் கிரீன் நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.